நான் சிறு வயதா இருக்கும்போது எங்களுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு தாத்தா இருந்தார். அவரை தாத்தான்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அங்கிள் தான் கூடணும். முடியெல்லாம் நரைச்சி பழுத்த பழம் போல இருந்தாலும் தாத்தாங்கிற மட்டும் அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். வேற வழி இல்லாம நானும் அங்கிள்னு கூப்பிடுவேன். அவர் பரலோகத்தை பற்றி ஒரு கதை சொன்னார். என் வாழ்க்கையில பரலோகத்தை பற்றி கேட்ட முதல் கதை அதுதான். உங்களுக்கும் அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கும்னு எனக்கு தெரியும். சாம் ஜோத்ரா மீட்டிங் வந்து நிறைய கதை கேட்டு பழகிட்டீங்க. ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர் ஆவிக்குள்ளாகி பரலோகத்து போனாராம். ஒரு தேவதூதன் அவரை வரவேற்றான். அவரை பார்த்து, அவர் மெத்தடிஸ்ட் மேல ரொம்ப பக்தி, சப வைராக்கியம், பரலோகத்தை மெத்தடிஸ்டுகள் தான் நிரப்புவார்கள் அப்படின்னு நிறைய பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். போன உடனே கேட்டார், என்னுடைய மெத்தடிஸ்ட் ஆட்கள்லாம் என்ன வரவேற்க வரலையா? எவ்வளவு ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்து பரலோகத்தை நிரப்பி இருக்கிறாங்க. தேவதன் சொன்னா, உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்தவங்களுக்கு சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பரலோகத்தை சுத்தி பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சொன்னா, ஐயா மெத்தடிஸ்ட்ல இருந்து ஒருத்தருமே வரல. இவருக்கு முகம் அப்படியே தொங்கி போச்சு. 30 வருஷம் தான் ஒளியும் செய்யிருக்கேன், மெத்தடிஸ்ட்ல இருந்து ஒருத்தரும் வரலையா? சரி, லுத்தரன்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு லுத்தரன்ல இருந்து ஒருத்தனும் வரல, ஆங்கிலிக்கன்ல ஒருத்தரும் வரல. அவருக்கு பிடிக்காத ஒரு சபை பெந்தெகோஸ்தே சபை தான். பெந்தெகோஸ்தேல இருந்து அல்லேலூயா போடுறவன் நான் மேல வந்திருக்கானா. உள்ள போய் பார்த்து இவருக்கு பிரியமான ஒரு பதில சொன்னான். பெந்தெகோஸ்தேல இருந்தும் யாரும் வரல. நல்ல வேளை அவரு ஏலிம் சபை பத்தி கேட்கல. கேட்டிருந்தானே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அவர் கேட்டாரு, அப்பா சரி, லுத்தரனும் இல்ல, மெத்தடிஸ்டும் இல்ல, ஆங்கிலிக்கனும் இல்ல, யார்தான் பரலோகத்துக்கு வந்திருக்கா? சொன்னா, பரலோகத்துல மெத்தடிஸ்டனோ லுத்தரனோ ஒண்ணும் கிடையாது. இயேசுவினுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு கடைசி வர பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டவங்க தான் பரலோகத்தை நிரப்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தான் உலகத்தாரு இந்த வாத்தெல்லாம் மெத்தடிஸ்ட் வாத்து, இது கத்தோலிக்க வாத்து, இது சிஎஸ்ஐ வாத்து. ஆனா பரலோகத்தில் அப்படி வித்தியாசமே கிடையாது. எல்லா ஜாதியிலிருந்தும், எல்லா ஜனங்களிலிருந்தும், எல்லா கோத்திரத்திலிருந்தும் திரளான ஜனங்கள் வருவாங்கன்னு சொல்லி இருக்க ஒழிய தமிழன் வருவான், மலையாளத்தான் வருவான், கேரளாக்காரன் வருவான், ஆந்திரா வாடு வரும், எல்லாம் அதை பற்றி கவலையில் ஆண்டவருக்கு. நீ இந்தியனா இருந்தாலும், இலங்கை ஆளா இருந்தாலும், எந்த ஆளா இருந்தாலும் சரி, சிலுவை அண்டை வந்து நின்று, அப்பா எனக்காக அல்லவா இவ்வளவு ரத்தம், எனக்காக அல்லவா என் பாவங்களை கழுவி, அவர்கள்தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே சென்று சேருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.